லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இடுக்கமான வாயிலின் வழியே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்குச் செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என உரைத்தார் இயேசு. நம் வாழ்வு பயணம் அதை தொடர ஏராளமான வழிகள் நம் முன்னே உள்ளன. எந்த வழியை தேர்கிறோம் என்பதிலேதான் அடங்கியுள்ளது நம் வெற்றி தோல்வி. இலக்கு தெளிவானவர்கள் இடுக்கமான வாயிலா, இம்மியளவு பாதையா என யோசித்து தயங்கி நிற்பதில்லை. மலையாயினும் மலைத்திடாமல் கடந்திடுவார். இங்கே இடுக்கமான வாயில் என இயேசுவால் மொழியப்படுவது வெறுமனே நுழைவு வாயில் அன்று. தியாகம், திட்டமிடல், பொறுமை, பொறுப்பு, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, கட்டுப்பாடு, நேர மேலாண்மை எனும் மதிப்பீடுகளின் ஊடாக பயணிப்பதே. எங்கே ஒருவர் தன்னை வருத்தி பொதுநலப் பணியில் இணைகின்றாரோ அவர் வாழ்வின் பாதையில் பயணிக்கின்றார் என்பதே இயேசுவின் புரிதல். நம்மை ஒடுக்குவதால் பிறர் பெறும் வாழ்வே நம் நிலைவாழ்வின் தொடக்கம். இறைவா, அழிவின் பாதையது, ஆக்கத்தின் பாதையது என தேர்ந்து தெளியும் ஞானம் தாரும். அன்னை ஓர் அதிசயம். லூர்து அன்னை திருத்தலம், பிரான்ஸ். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னுடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. வாழ்வில் கருணையாய் வந்திடுவாய், வறியவர் துயரம் தீர்த்திடுவாய், உரிமையை இழந்து உழல்வோர்க்கு உலகம் காண வழி செய்வாய், உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். அன்பு நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 11ஆம் தேதி உலக கத்தோலிக்க லூர்து அன்னை திருவிழாவை சிறப்பிக்கின்றனர். லூர்து அன்னை பக்தியின் வரலாறு பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரோடு தொடர்புடையது. உலகில் கத்தோலிக்கர் அதிகமாக விரும்பிச் செல்லும் இந்த லூர்து நகரம் பிரான்சில் பாரிஸ் நகருக்கு அடுத்தபடியாக அதிகமான சுற்றுலா பயணிகள் செல்லும் இடமுமாகும். ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கிலும் இருந்தும் 40 லட்சம் முதல் 60 லட்சம் வரை திருப்பயணிகள் லூர்து நகரம் செல்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அங்கிருக்கும் மசபியேல் குகை. அந்த குகையில் பெர்னதெத் சுபிரி என்ற 14 வயது சிறுமிக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்ததால் அது சிறப்பு பெற்றிருக்கிறது. பெர்னதெத் சுபிரி பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். பெர்னதெத் மற்ற சிறார்களுடன் சுள்ளிகள் பொறுக்கப் போவது வழக்கம். அது 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி. அன்று பெர்னதெத் அவரது சகோதரிகள் டோய்னத், ஜீன் அபாதி ஆகிய இருவருடன் விறகு பொறுக்கச் சென்றார். மசபியேல் எனும் குகைக்கு அருகில் ஓடும் ஆற்றை கடந்து செல்வதற்காக காலணிகளையும் காலுறைகளையும் அவர்கள் கழற்றிக் கொண்டிருந்தபோது சுழல் காற்று வீசுவது போன்ற சப்தம் கேட்பதாக பெர்னதெத் சொன்னார்.
ஆனால் அருகிலிருந்த மரங்களும் புதர்களும் அசையவில்லை. அந்த குகையிலிருந்து ஓர் ஒளியும் அதன் நடுவே வெண்மை நிற உருவமும் பெர்னதத்துக்குத் தெரிந்தன. அந்த உருவம் நீண்ட வெள்ளை அங்கி உடுத்தி, இடுப்பில் நீல நிற கச்சை கட்டி, வலது கையில் ஜெபமாலை வைத்திருந்தது. அதன் ஒவ்வொரு பாதத்திலும் ஒவ்வொரு தங்க நிற ரோஜா மலரும் இருந்தன. தான் பார்த்த இந்த காட்சியை பெர்னதத் இரகசியமாகவே வைத்திருக்க விரும்பினார். ஆயினும் வீட்டிற்குச் சென்றதும் அவரது தங்கை டோய்னெட் அச்செய்தியை தாயிடம் சொல்ல, பெற்றோர் இச்சகோதரிகளை பல கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். இவர்கள் கதை கட்டுவதாகச் சொல்லி தண்டனையும் கொடுத்தனர். ஓரிரு நாள்கள் கழித்து பெர்னதத் மீண்டும் மசபியேல் குகை பக்கம் சென்றார். தனக்கு தோன்றிய காட்சி தீயது என்று எண்ணி அதற்காக தீர்த்தமும் கொண்டு சென்றார். தனக்கு தோன்றிய அப்பெண் கடவுளிடமிருந்து வந்திருந்தால் அங்கேயே நிற்குமாறும், சாத்தானிடமிருந்து வந்திருந்தால் உடனடியாக போகச் சொல்ல வேண்டும் என நினைத்திருந்தார். ஆனால் அன்று காட்சியில் அப்பெண் வந்தபோது பெர்னதத் தீர்த்தத்தை தெளித்தார். அப்பெண் தலையை அசைத்து நன்றியோடு புன்முறுவலுடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது பெர்னதத் பரவச நிலையில் இருப்பதை பார்த்த அவரோடு வந்த மற்ற சிறார்கள் பயப்பட்டனர். அவர்கள் கிராமத்துக்கு திரும்பி சென்றுவிட்டது கூட தெரியாமல் பெர்னதத் பரவச நிலையிலேயே இருந்தார். பிப்ரவரி 18ஆம் தேதியன்று காட்சியில் தோன்றிய பெண் பெர்னதத்திடம் 2 வாரங்களுக்கு அந்த குகைக்கு வரும்படி கேட்டுக்கொண்டார். இந்த உலகில் அல்ல, மறு உலகில் பெர்னதத்தை மகிழ்ச்சியாக வைப்பதாகவும் அப்பெண் உறுதியளித்தார். இந்த காட்சி குறித்த செய்தி எங்கும் பரவத் தொடங்கியது. அந்த இடத்திற்கு போக வேண்டாமென்று பெர்னதத்தை பெற்றோர் கட்டளையிட்டனர். ஆயினும் பெர்னதத் அங்குச் சென்றார். பிப்ரவரி 24ஆம் தேதியன்று இடம்பெற்ற காட்சியில் பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஜெபமும் தபமும் செய்யுமாறு தன்னிடம் அப்பெண் கேட்டதாகச் சொன்னார். அடுத்த நாள் காட்சியில் அந்த இடத்தில் தோண்டி அதிலிருந்து வரும் நீரை குடிக்கச் சொன்னார் என்றார். எனவே இதை பார்ப்பதற்கு பலரும் சென்றனர். முதலில் அது சகதியாக வந்தாலும் பின்னர் சுத்தமான நீராக வந்தது. அன்று இந்த நீர் பல நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. பலர் அற்புதமாக குணமடைந்தனர். ஒரு விபத்தில் வலது கை முடமாகியிருந்த ஒரு பெண்ணின் கை குணமானது. இதுவே முதல் புதுமையாக இருந்தது. அன்று நடந்த 7 புதுமைகளுக்கு மருத்துவ முறைப்படி எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது என்று 1860ஆம் ஆண்டில் பேராசிரியர் மருத்துவர் வெர்கேஸ் சொன்னார். மேலும் பல புதுமைகள் நடந்தன. இவ்விடயம் பிரான்சின் தேசிய விவகாரமானது. இதனால் பேரரசர் 3ஆம் நெப்போலியன் தலையிட்டார். 1858ஆம் ஆண்டே இந்த குகைக்கு வேலி போடப்பட்டது. இதனால் பெர்னதத் இருட்டின பிறகு அங்கு சென்று வந்தார். அவ்வாண்டு மார்ச் 25ஆம் தேதியன்று இடம்பெற்ற காட்சியில் அப்பெண் தனது பெயரை நானே அமல உற்பவம் என அறிவித்தார். 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பயஸ் அன்னை மரியா பாவமின்றி பிறந்த அமல உற்பவி என்ற விசுவாச சத்தியத்தை அறிவித்திருந்தார். ஆனால் படிப்பறிவற்ற சிறுமி பெர்னதத்துக்கு இந்த விசுவாச சத்தியம் குறித்து எதுவுமே தெரியாது. பெர்னதத்தை பரிசோதிக்க விரும்பிய மருத்துவர்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி காட்சியின் போது அவர் கையில் மெழுகுத்திரியை ஏற்றி வைத்தனர். ஆனால் அது அவரை காயப்படுத்தவில்லை. கடைசியாக ஜூலை 16ஆம் தேதி அந்த குகைக்குச் சென்றார் பெர்னதத். அதன் பின்னர் பெர்னதத் இப்பெண் போன்ற அழகானவரை நான் இதுவரை கண்டதில்லை என்று விவரித்திருக்கிறார். இவ்வாறு 1858ஆம் ஆண்டில் 18 தடவைகள் கன்னி மரியாவை காட்சியில் கண்டார் பெர்னதத். பெர்னதத் கண்ட காட்சிகளையும் அவை தொடர்பாக அச்சிறுமி சொன்ன விடயங்களையும் ஆராய்வதற்கு 1858ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி கத்தோலிக்க திருஅவை ஒரு குழுவை உருவாக்கியது. இக்குழு 4 ஆண்டுகள் தீர ஆராய்ந்த பின்னரே அக்காட்சி உண்மையானதென்று அங்கீகரித்தது. லூர்து அன்னை பக்தியையும் ஏற்றுக்கொண்டது. அன்னை மரியா பெர்னதத்திடம் ஒரு காட்சியில் தனக்கென ஒரு ஆலயம் கட்டுமாறு கேட்டிருந்தார். அன்னை மரியாவின் விருப்பத்திற்கேற்ப லூர்து நகரில் ஆலயம் எழுப்பப்பட்டது. அதுவே இன்று வானளாவா உயர்ந்து நிற்கும் லூர்து அன்னை திருத்தலம். பெர்னதத் விளக்கியபடி ஜோசப் ஹூக்ஸ் ஃபாபீஷ் என்ற சிற்பி 1863ஆம் ஆண்டில் அன்னை மரியா திருவுருவம் செய்யும் பொறுப்பை ஏற்றார். 1864ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதியன்று 20,000 திருப்பயணிகள் முன்பாக லூர்து அன்னை மரியா திருவுருவம் மசபியேல் குகையில் வைக்கப்பட்டது. திருத்தந்தையர்கள் 15ஆம் பெனடிக்ட், 11ஆம் பயஸ், 23ஆம் ஜான் ஆகியோர் ஆயர்களாக அங்கு சென்றுள்ளனர். திருத்தந்தை 12ஆம் பயஸ் பாப்பிரையின் பிரதிநிதியாகச் சென்றுள்ளார். இக்காட்சியின் 100வது ஆண்டையொட்டி 1958ஆம் ஆண்டில் அப்போஸ்தலிக்க திருமடலும் வெளியிடப்பட்டது.
திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 3 முறைகள் லூர்து நகர் சென்றுள்ளார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் அன்னை மரியா லூர்து நகரில் காட்சி கொடுத்ததன் 150வது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி 2008ஆம் ஆண்டு அத்திருத்தலத்திற்குச் சென்றார். இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் அனைத்து கண்டங்களில் இருந்தும் லூர்து நகருக்கு திருப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். பல நூல்களும் திரைப்படங்களும் லூர்து நகரின் பெருமையை பறைசாற்றுகின்றன. 1940ஆம் ஆண்டில் ஹாலிவுட்டில் தி சாங் ஆஃப் பெர்னதெத் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. இத்திரைப்படம் 6 விருதுகளை பெற்றது. லூர்து நகருக்கு வரும் எவரும் தங்களது விசுவாசத்தை ஆழப்படுத்தாமல் திரும்பிச் செல்வதில்லை. உடலும் உள்ளமும் குணம் பெற்று செல்கிறார்கள். உலகில் அதிகமாக திருப்பயணிகள் செல்லும் இடம் லூர்து நகர் என்று உறுதியாகச் சொல்லலாம். இதற்கு லூர்து அன்னை திருத்தலத்தில் நடைபெறும் அற்புதங்களும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். உடல் நோயை விட ஒழுக்க நெறி வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் குணமடைவதைப் போன்ற நேர்த்தியான நிகழ்வு மனிதர் வாழ்வில் இருக்க முடியாது. லூர்து அன்னையின் திருத்தலத்திற்கு முற்சார்பு எண்ணங்களுடன் செல்லும் சிலர் அங்கு சென்றவுடன் திடீரென மனதில் பல மாற்றங்களை உணர்கின்றனர். அவர்களுடைய விசுவாசம் மலர்கின்றது, கடவுள் அன்பும் மிகுதியாகின்றது. அன்பர்களே, லூர்து நகரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அற்புதமாய் உடலும் உள்ளமும் குணமாகி இருக்கிறார்கள், குணமாகியும் வருகிறார்கள். அன்னை ஓர் அதிசயம் என்ற தலைப்பில் லூர்து அன்னை திருத்தலம் குறித்து இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உங்கள் ஆழ்ந்த ஆராய்வுகள் திரு அவையை உண்மையின் முழுமையில் வழிநடத்தும் தூயாவியாருக்கு செவிமடுக்க உங்களை அனுமதிக்கட்டும் என்றும், புனித டொமினிக் தேர்ந்தெடுத்த நற்செய்தி அறிவிப்பு வாழ்க்கை முறையில் கிறிஸ்துவின் திருவுடலாகிய திரு அவைக்கு சேவை செய்வதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவீர்களாக என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கிராகோவில் புனித டொமினிக் துறவு சபையினர் தங்கள் பொதுப் பேரவைக்காக கூடியிருக்கும் வேளை
அவர்களின் தலைவர் அருள்பணியாளர் ஜெரார்ட் திமோரர் அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை தனது ஜெபத்தையும் உடனிருப்பையும் வழங்கியுள்ளார். தூய ஆவியாரின் குரலுக்கு கவனமுடன் செவிமடுத்து, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், விசுவாசிகள், கிறிஸ்துவை விட்டு விலகிச் சென்றவர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட குழுக்களுக்கு இறைவார்த்தையை போதிப்பதில் தங்கள் உறுதிப்பாட்டை புதுப்பித்துக் கொள்ளும்படி அவர்களை ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை. உடன் பிறந்த உறவு, இறைவேண்டல் மற்றும் டொமினிக்கன் வாழ்க்கை முறை மூலம் திரு அவைக்கு அவர்கள் ஆற்றி வரும் பணிகளை இன்னும் வலுப்படுத்துமாறு அவர்களை வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை. எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டின் ஒரு பகுதியாக இளையோருக்கான யூபிலி விழா ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3 வரை ரோமையில் சிறப்பிக்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கூறினார் புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா. இந்த நிகழ்வு மகிழ்ச்சியான பன்முக கலாச்சார கூடுதலாக இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக போர் நிகழும் பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமைதி மற்றும் ஒன்றிப்புக்கான அடையாளத்தை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் என்றும் தெரிவித்தார் பேராயர் பிசிகெல்லா. 146 நாடுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 5 லட்சம் இளைஞர்கள் இவ்விழாவில் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், அவர்களில் 78 விழுக்காட்டினர் ஐரோப்பாவிலிருந்தும், மோதல்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளான ஈரான், தெற்கு சூடான் மற்றும் லெபனோனில் இருந்தும் வருவார்கள் என்று கூறினார் பேராயர் பிசிகெல்லா. இவ்விழாவில் பங்கேற்கும் இளையோர் கோவில்கள், பள்ளிகள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் உள்ளூர் குடும்பங்களுடன் தங்குவார்கள் என்றும், 20 உணவு நிலையங்கள் மற்றும் 3500 விற்பனையாளர்கள் மூலம் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்றும் இச்செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் பேராயர் பிசிகெல்லா. ஜூலை 21 இத்திங்களன்று கேரளாவின் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரும் முன்னாள் மாநில முதல்வருமான VS அச்சுதானந்தன் அவர்கள் தனது 101வது வயதில் மரணித்ததைத் தொடர்ந்து அவரது மறைவுக்கு கேரள கத்தோலிக்க ஆயர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சமூக நீதி, ஊழலை எதிர்த்து போராடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் நலனுக்கான VS அச்சுதானந்தன் அவர்களின் வாழ்நாள் அர்ப்பணிப்பையும் பாராட்டியுள்ளனர் ஆயர்கள். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை கேரள மாநிலத்தின் முதல்வராக பணியாற்றிய VS அச்சுதானந்தன் அவர்கள் அரசியல் வேறுபாடுகளை கடந்து சாமானிய மக்களின் தலைவராக அறியப்பட்டார் என்றும் கூறியுள்ளனர் ஆயர்கள். கோவாவின் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் கட்டாய மதமாற்றம் மற்றும் லவ் ஜிஹாத் இரண்டையும் தடுக்கும் விதத்தில் ஒரு சட்டத்தை முன்மொழிந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் எதிர்க்கட்சியினர் அவரின் இந்த செயலுக்கு எதிராக குரல் எழுப்பியுள்ளனர். உத்தரப்பிரதேசம் போன்ற பல பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ளதைப் போலவே இங்கும் மதமாற்ற தடை சட்டத்திற்கான அவரது அழைப்பு எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டது என்றும் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. கோவாவில் இதுபோன்ற மதமாற்றங்களுக்கான ஆதாரங்கள் இல்லை என்றும், இந்த பிரச்சினை கோவாவின் மதச்சார்பற்ற அடையாளத்தையும் தனித்துவமான போர்த்துகீசிய கால குடியுரிமை சட்டத்தையும் அச்சுறுத்துவதாக உள்ளது என்றும் எதிர்க்கட்சியினர் குறை கூறியுள்ளனர். கோவாவின் மத நல்லிணக்க வரலாற்றையும் அதன் கணிசமான கத்தோலிக்க மக்களையும் எடுத்துக்காட்டி அவரின் குற்றச்சாட்டிற்கான தரவுகளை வழங்குமாறும் முதலமைச்சர் சாவாந்திற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சவால் விடுத்துள்ளனர். சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஓர் அரசு அமைப்பான தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தில் நியமனங்கள் இல்லாதது குறித்து இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் உட்பட மத சிறுபான்மையின தலைவர்கள் கவலை கொண்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் மற்றும் சைனர்கள் உள்ளிட்ட 6 சிறுபான்மை சமூகங்களின் பிரதிநிதித்துவம் கொண்ட இந்த ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான இடம் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். தென்கொரியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் விசுவாசத்திற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த மறைசாட்சிகளை தென்கொரிய திரு அவை நினைவு கூர்கின்றது. இன்று கொரிய நாட்டு நம்பிக்கையாளர்கள் பலரும் கொரியாவில் கத்தோலிக்க புனித தலங்கள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட திருப்பயணங்கள் வழியாக அம்மறைசாட்சியருடன் தொடர்புடைய புனித இடங்களுக்கு சென்று வருகின்றனர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.